Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க 444 பரணி டெக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பெட்ரோல் பைக்கை எப்படி எலக்ட்ரிக் பைக்கை கன்வர்ஷன் பண்ணுறது, ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 444 பரணி டெக் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதிலுக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டில் உடனுக்குடன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மல் பெட்ரோல் பைக்குக்கும் மோட்டார் பைக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஸோ மோட்டார் பைக்கில் நம்ம நார்மல் பைக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகும், ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து அதில் வந்து இவ்வளோ லோடு இருக்கும். நம்ம எலக்ட்ரிக் பைக் வந்து லோடு இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லோடு வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கரண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 யூனிட் மட்டும் தான் அதிகபட்சமாக ஆகும். ஸோ 2 யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபீஸ் தான் ஆகும். ஸோ இந்த 2 யூனிட் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் சார்ஜ் ஆகுது. ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைக் வீடியோ ஓவர் ரிவ்யூ பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் நம்ம பைக், அதாவது எலக்ட்ரிக் பைக்காக மாற்றிட்டோம். ஸோ ஓகேங்களா, இந்த பைக்கில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பாக்ஸில் தான் பேட்டரி இருக்குது. ஸோ இந்த பேட்டரி வந்து லித்தியம் ஃபெரோஃபாஸ்பைன்ற பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய ரேட்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 24 AH 48 வோல்ட் DC வரும். ஓகேங்களா, அடுத்து 1500 சைக்கிள்ஸ் வந்து நீங்கள் ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரியோட லைஃப் டைம் வந்து ஒரு 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் மோட்டார். இந்த மோட்டார் வந்து டிரைவ் மோட்டார். ஸோ BLDC மோட்டார், 48 வோல்ட் 750 வாட்ஸ் இதனுடைய ரேட்டிங் வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோலர் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நிறைய பேர் என்ன உள்ளே இருக்குன்னே தெரியாது. ஸோ அதனால் கண்ட்ரோலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மெயினாக நம்ம ஆக்சிலேட்டர், அதாவது த்ராட்டல் கொடுக்கும்போது இந்த டிரைவில் தான் சப்ளை போகிறது, சார்ஜிங் டைமு, ஸோ எல்லாமே இந்த கண்ட்ரோல் தான் நமக்கு கண்ட்ரோல் பண்ணி தரும். ஸோ அதை தான் MCB கொடுத்துருக்கோம். ஸோ MCB எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா ட்ரிப் ஆகுது சான்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது கனெக்டர் ஒன்று இருக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள் சார்ஜிங் போர்ட். ஸோ இதில் தான் நம்ம வீட்டில் நார்மலாக சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஸோ டம்மியாக நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம நார்மலாக 3 பின் டேப் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி சார்ஜிங் போர்ட் தான் இது. நீங்கள் சார்ஜிங் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா த்ராட்டல். நம்ம ஆக்சிலேட்டர் எப்படி கொடுக்குறோமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு மோட்டார் பைக் எப்படி ஓட்டுறீங்களோ அதே மாதிரி தான் இது நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரேக்கு எல்லாமே ஆக்சுவலாக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். அடுத்து ஹார்ன் மட்டும் பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு தான் இருக்கும் ஹார்னு. ஸோ நெக்ஸ்ட்டு சும்மா ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். வண்டி நல்லாவே பிக்கப்பில் இருக்குது. ஸோ ஓகேங்களா, நார்மல் நீங்கள் எப்படி ஆன் பண்ணுறீங்களோ அந்த சேம் கான்செப்டில் தான் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஸோ இது ஸ்பீடா மீட்டரு. ஸோ பேட்டரியுடைய பர்சன்டேஜ் மெயினாக இருக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ பாருங்கள், இது சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் உங்களுக்கு இப்படி தெரியும். ஓகேங்களா, இதுதான் பேட்டரியுடைய பர்சன்டேஜ். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லிட்டு நம்ம பேட்டரியுடைய பர்சன்டேஜ் இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து LED லைட் இருக்குது. ஸோ நமக்கு LED லைட் இருக்குது. ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் நல்லாவே இருக்குது. ஸோ இது இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலுடைய நேம் இது 444 பரணி டெக்ன்றது. இந்த டேங்க் நமக்கு வேணும்னா செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம சிலிண்டரு இல்லை வேறு ஏதாவது பெரிய பெரிய மூட்டை எடுத்துகிட்டு பார்த்து இந்த ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேங்க் எதுக்குன்னா நம்ம சும்மா டிசைனுக்காக வச்சுருக்கோம். ஏன்னா அது பெட்ரோல் இல்லாதனால இந்த டேங்க் நமக்கு தேவையே இல்லை. ஸோ எங்கேயாவது வேணும்னா பெரிய மூட்டை பெரிய லோடு எடுத்துகிட்டு போகிறோம்னா இந்த கேப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேங்கை செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கண்ட்ரோலர் வச்சுருக்கேன். ஸோ இந்த கண்ட்ரோலர் எதுக்குன்னா நமக்கு வர பேட்டரியுடைய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 48 வோல்ட்டு. ஸோ நம்மளுடைய லைட்டு ஹார்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா 9 வோல்ட்டு 12 வோல்ட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் 48 வோல்ட்டை 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறக்கூடிய DC to DC கன்வெர்ட்டர் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இது வந்து அதனுடைய மெயின் சுவிட்சு, ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ மோஸ்ட்லி நம்ம எலக்ட்ரிக் எந்த ஒர்க் பண்ணாலுமே இன்சுலேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லாக க்ளூ கன் வச்சு ஃபுல்லாக வந்து இதை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடாது. எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்குமே ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சுன்னா ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் எந்த அளவுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணிங்க. எலக்ட்ரிக் ஒர்க் வந்து நீட்டாக இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் லைட் வந்து ஒரு நியூவாக ஒரு LED லைட் போட்டிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி வந்து பேக் லைட் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா பேக்கில் நமக்கு பின்னாடி வர வண்டி வந்து நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ அதனால் இந்த லைட் வந்து கன்ஃபார்மாக நமக்கு தேவை.
அது நேம் போர்டு. ஸோ நேம் போர்டில் கோ க்ரீன் கோ எலக்ட்ரிக் போட்டிருக்கோம், மேட் இன் தமிழ்நாடு. ஸோ நாம் பண்ணதுனால மேட் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். எந்த ஒரு ப்ராடக்ட்லையுமே மேட் இன் தமிழ்நாடு இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் இனிமேல் நீங்கள் ஒரு நியூவாக ஒரு பைக்கை உருவாக்கி நீங்கள் வந்து மேட் இன் தமிழ்நாடுன்னு போடுங்க. ஸோ நம்ம உருவாக்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்குறதா இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டார் பைக்கில் எப்படிலாம் ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்கணும், ஸோ என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அது லிங்க்கு தந்திருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். மேக்ஸிமமே இந்த பைக் வந்து 35 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகும். ஸோ 35 மேலே போகாது, அதுவும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ நாளைக்கு வந்து இவ்வளோ ஸ்பீடு தான் போகுதுன்னு சொல்லாதீங்க. ஸோ ஏன்னா சேஃப்டிக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகேங்களா, கிராமத்தில் ஒரு வில்லேஜில் இந்த பைக் தான் 100% ஷூரிட்டியாக சொல்கிறேன். ஸோ நல்ல ஒர்த்தான பைக் தான். ஸோ எனக்கு கேட்டால் லோட் டெஸ்ட் பார்த்து நமக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த டேங்கை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா பெரிய பிக் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் சிலிண்டர் கொண்டு போகலாம். ஸோ அதனால் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து வேறு லெவல் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சார்ஜிங் டைம் வந்து 8 hours ஆகும். ஸோ சார்ஜிங் யூனிட் எவ்வளோ ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கரண்ட் பில் எவ்வளோ ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு டைம் சார்ஜ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 10 rupees ஆகும். ஏன்னா ஒரு டைம் சார்ஜுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1.5 units சொன்னாங்க. ஸோ 2 unit வச்சுனாலுமே நமக்கு ஒரு யூனிட்டுக்கு 5 rupeesனா 10 rupees தான் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு கேட்டிங்கன்னா 55 கிலோமீட்டர் போகுது. ஸோ 3 or 4 times செக் பண்ணும்போது அரௌண்டு 55, 54 அந்த ரேஞ்சு தான் வந்தது. ஸோ மேக்ஸிமம் 50 கீழே கம்மியாகாது. ஸோ நம்ம நார்மலாக ஒரு பெட்ரோல் போட்டால் 85 rupees போடுறோம். ஸோ 85 எங்கே இருக்குது, 10 rupees எங்கே ட்ரபிள் வராது. ஸோ நீங்கள் எப்போ சுவிட்ச் போட்டாலுமே ஆக்சிலேட்டர் முறுக்குனாலே போதும், வண்டி வந்து மூவ் ஆகும். இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற அந்த ப்ராப்ளமே இருக்காது. நம்ம ஜஸ்ட் ஒரு மோட்டார் ஆன் பண்ணுற கண்டிஷன் தான். நீங்கள் பாருங்கள், ஆன் பண்ணிவிட்டு முறுக்குனாலே போதும். ஸோ ஸ்டார்டர் நம்ம கொடுக்கும்போதே வண்டி வந்து டிரைவ் மூலியமாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெட்ரோல் பைக்கை கம்பேர் பண்ண சொல்ல ஒரு 100%, 80% நமக்கு நல்லாவே இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ்னு பொறுத்தும் போது நமக்கு இன்ஸ்டலேஷன் நல்லா இருக்கணும். நம்ம கொடுக்குற ஒயரிங்கில் எல்லாமே இன்ஸ்டலேஷன் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெட்ரோல் பைக் இதுக்கு கம்பேர் பண்ண சொல்ல நம்ம ஆயில் எதுவும் சேஞ்ச் பண்ணுற தேவையில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரெகுலராக பண்ணுறதுனா செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்ற போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டயர் மாற்ற போகிறீங்க. ஸோ அதுதான் என்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன ஸ்பேர் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதான் இப்போதைக்கு நான் ஃபேஸ் பண்ணுறது. ஸோ எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஸ்பேர், அதாவது ஸ்ப்ராக்கெட்டுடைய ஸ்பேர் வந்து நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அது சின்ன சின்ன இஷ்யூ இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே எனக்கு சொல்கிறதில்ல. ஏன்னா ஒரு 120 days வந்து ட்ரையலில் பார்த்துருக்கேன். ஸோ மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளமும் வந்து பெருசாக எனக்கு தெரியல. எலக்ட்ரிக் பைக்கை வந்து பெருசாக தெரியல. ஸோ அந்த ஸ்பேர் மட்டும் தான் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம எப்படியாவது லோக்கலைஸ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக எலக்ட்ரிக் பைக் வந்து 100% ஷூராக நல்லாவே இருக்கும். ஸோ மைலேஜும் பார்த்திங்கன்னா அரௌண்டு நல்லா வருது. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்களாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதனுடைய டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 35K ஆச்சு, அதாவது 35,000 ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா பேட்ரி வந்து நமக்கு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரினால கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ பேட்ரி வைஸ் ஏதாவது இங்கேயாவது லோக்கலைஸ் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த பேட்டரியுடைய பைக்குடைய சார்ஜ் வந்து கம்மியாகும். ஸோ அதர்வைஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே லோ காஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு மோட்டர் பைக்கும் எலக்ட்ரிக் பைக்கும் கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். ஸோ RS சிங்கிள்னா ஒரு டைம் பெட்ரோல் போடும்போது ஆகக்கூடிய ப்ரைஸும், ஸோ ஒரு டைம் சார்ஜ் போடும்போது கூட ஆகக்கூடிய ப்ரைஸும் தான் இது. ஸோ ஒரு டைம் சார்ஜ் போடும்போது 15 rupees ஆகும், ஒரு டைம் பெட்ரோல் போடும்போது 85 rupees ஆகும். ஸோ ஒரு டைமுக்கு வந்து 55 கிலோமீட்டர் வரும், அதுவும் 55 கிலோமீட்டர் வரும். ஸோ இதுவே 1000 times நம்ம பெட்ரோலில் சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா 55,000 கிலோமீட்டர் வரும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 55,000 கிலோமீட்டர் ஈவனாக வரும். ஸோ அமௌண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் வந்து 15,000 செலவு பண்ணுவோம். ஸோ மோட்டர் பைக் வந்து 85,000 செலவு பண்ணுவோம். ஸோ எக்ஸ்ட்ரா சர்வீஸ்ன்றது நம்ம 3,000 ஒன்ஸ் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறது தான் எக்ஸ்ட்ரா சர்வீஸு. ஸோ அது ஒரு 9,000. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து 15,000 ஆகுது எலக்ட்ரிக் பைக்கு. ஸோ இதுவே மோட்டர் பைக் வந்து 94,000 ஆகுது. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம 30 கிலோமீட்டர் ஓட்டும் போது இயருக்கு பார்த்தீங்கன்னா 10,050 கிலோமீட்டர் ஓட்டுவோம். ஸோ 5 yearsக்கு வந்து 54,750 கிலோமீட்டர் ஓட்டுவோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக 9/55,000 கிலோமீட்டர் வந்துச்சுங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், டே டு டேல நம்ம பெட்ரோலுக்காக அதிகமான அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த சின்ன கால்குலேஷன் மூலிமா நான் உங்களுக்கு அதை சிம்பிளாக புரிய வைக்க விரும்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எலக்ட்ரிக்காக மாறுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொல்யூஷன் இல்லாத நாட்டை உருவாக்குவோம். ஸோ வைப்ரேஷன் இல்லாத வண்டியை ஓட்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ், கோ க்ரீன் கோ எலக்ட்ரிக், நெக்ஸ்ட்டு மேட் இன் தமிழ்நாடு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலுமே அதர் கண்ட்ரியுடைய நேம் தாங்க இருக்கும். ஸோ நம்மளா மேனுஃபேக்சரிங், அதாவது நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணதுனால மேட் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது மென்ஷன் பண்ண கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள்.
வேறு ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். ஸோ ஏன்னா பெட்ரோல் காஸ்ட் வந்து வெரி ஹையில் போயிட்டுருக்கு. நம்ம இவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 rupeesக்குள்ளார இந்த பைக் நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எலக்ட்ரிக்காக மாற்றுவோம், பொல்யூஷன் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவோம். தேங்க்யூ, பை பாய்.